ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மல வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வைத்து வாழ்த்தி வணங்கிடுவோம். வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க. நான் மறை அறங்கள் பொங்கலற்றமிழ் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனக்கு அருள் புரிவாய் போற்றி. அன்பானவர்களே, ஆன்மீக மெய் அன்பர்களே, ஞான ரகசியம் என்ற தலைப்பில் இன்று பதிவிட திருவருள் கூட்டியிருக்கின்றது. அன்பானவர்களே, இப்பதிவினை பார்த்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மனிதர்கள் தங்களின் பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக பிரச்சனைக்குரிய சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றி மனம் போன போக்கெல்லாம் பயணிக்கின்றார்கள். மகான்களின் ஞான அருள்மொழிகளை உணராமல் திசை தெரியாத பாதையில் வழி தேடிச் சென்று கொண்டு இருக்கிறார்கள். சுயநலம் ஒன்றையே கருத்தில் கொண்டு பணத்தை நோக்கியே வாழ்க்கை நடத்துகின்றார்கள். பொய்மைக்கு வளர்ந்து கொடுக்காமல் நேர்மையாக வாழ்பவர்களை ஏகவசனம் பேசி வஞ்சிக்கிறார்கள். உண்மையான அன்பினை கொச்சைப்படுத்தி அவதூறு சொல்கிறார்கள். மற்றவர்களை நம்பி பெற்றோர்களும் செய்கின்றனர். பொய்யை மெய்யாக்கி காட்டுகிறார்கள். பெற்றவர்களை மறந்து மற்றவர்களை அண்டிச் செல்கிறார்கள். வேண்டும் போது வேண்டுகிறார்கள், வேலை முடிந்தவுடன் துரத்துகிறார்கள். இந்த சமூகத்தில் ஏன் இப்படியெல்லாம் அவலம் ஏற்பட்டு விட்டது? உண்மை அறியாத பக்தியில் வீழ்ந்து கர்வமாய் வாழ்கிறார்கள். இப்படியே இன்னும் காலம் கடந்து போனால் வருகின்ற இளம் தலைமுறையின் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நல்லோர் மனம் நடுங்கி போய் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் சுயநலமே இங்கு பிரதானமாய் இருக்கின்றது. கண்டது, சொன்னது, நடந்தது, நிகழ்ந்தது, தெரிந்தது அனைத்தும் உண்மை என்று உணர்த்தும் உப்பில்லாத உணவை சுவை மிகுதி என்கிறார்கள் அற்பர்கள். ஆகவே ஞானத்தை தேடும் உறவுகளே, ஒன்றை மட்டுமே உறுதியாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் எல்லாம் மாயை சம்பந்தப்பட்டதுதான். இந்த மாயையை உணர்த்தும் இந்த மாயையிலேயே நம்முடைய வாழ்க்கையை இலக்காக வைத்து வாழ்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாய் இருங்கள். வயதான பின்பு உங்களை கவனித்து உணவு ஊட்டி விடுவதற்கு உற்ற உறவுகள் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். நன்றி மறந்து இன்று உறவுகளை காயப்படுத்தி வீண் வெற்றி நியாயங்கள் பேசி பகைத்து கொள்கிறார்கள். எல்லா கர்மமும் இவர்கள் வாழும் வாழ்க்கை உண்மைக்கு உகந்தது அல்ல என்று உணருங்கள். உறவுகள், நட்புகள் அனைத்துமே மாயைதான். ஆனால் இந்த மாயை நம் அன்பினால் பிணைத்து வழிநடத்தி வாழ வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். வரும் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருத்தல் வேண்டும். இந்த உலகியலில் மானிடர்களாய் அவதரித்ததே நாம் ஒவ்வொருவரும் பெற்ற பெரும் பாக்கியமாகும். இறை அருளால், பெற்றோர் அருளால் பிறப்பெடுத்த இந்த மனிதர்கள் தன் நிலையை உணராமல் வாழ்வது விந்தையாக இருக்கின்றது. பெற்றவர்கள் வாழும்போது அவர்களுக்கு வேண்டியதை செய்து உறுதுணையாக இருக்க வேண்டும். இறந்த பிறகு திதி கொடுப்பது பண்டிதர்கள் செய்த சதியாகும். ஆகவே நாம் ஒற்றுமையுடன் வேறுபாடுகள் கலைந்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகவே சித்தர்கள், மகான்கள், ஞானியர்கள் இங்கு அவதரித்து இருக்கின்றார்கள்.
நம்முடைய மூதாதையர்களான சித்தர்கள் இன்று நடைமுறையில் உள்ள மூடப்பழக்க வழக்க பக்தி முறைகளை கடுமையாக சாடியுள்ளார்கள். மனிதர்களை ஏமாற்றும் பொருட்டாக இன்றைய ஆன்மீகம் ஞானத்தை வெளிப்படுத்தாமல் எக்கு தப்பாய் எங்கோ சென்று கொண்டிருக்கிறது என்பது கண்கூடாய் காண வேண்டும். எல்லோரும் இன்பமாக வாழ்வதற்கு விரும்புகின்றோம். துன்பத்தைக் கண்டு பயந்து ஓடுகின்றோம். ஆனால் நம்முடைய துன்பம்தான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் வழிகாட்டி என்பதை நாம் உணர வேண்டும். அதுவே ஞானப்பாதை. எந்த ஒரு மனிதருக்கு எண்ணில்லாத துன்பமும் வறுமையும் பற்றி கொண்டு வாட்டுகிறதோ அவனே ஞானத்தின் பாதையில் பயணிக்கலாகின்றான். நம்முடைய துன்பமே நம்முடைய வாழ்க்கையில் ஞான ஒளியினை மிளரச் செய்யும். அதை துன்பமே நமக்கு வாழ்க்கையில் தூண்டுகோலாய் நின்று வழிநடத்தும். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே என்று கவி பாடினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆதலால் வறுமை என்பது விலை மதிக்க முடியாத ஒரு வைரம் என்றே கருத வேண்டும். வைரத்தின் மீது மாசு படிந்திருக்கும், அதனை திட்ட ஜொலிக்கும். ஆதலால் பொறுமையும் நம்பிக்கையும் கொண்டு நீங்கள் வாழ்வீரானால் உங்களுடைய வாழ்வும் ஜொலிக்கும். மரணத்தை வென்றவர்களே சித்தர்கள். இவர்களை மீட்டு உயிர் தந்தவர்கள் சித்தர்கள். மனிதர்கள் மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வதற்காக அவதரித்தவர்கள் சித்தர்கள். நம்முடைய உடலில் உள்ள பிராணனை உள்ளேயே நிலைத்து சமாதி நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தினை உணராமல் நாம் மரணத்தின் பிடியில் சிக்கி மாண்டு விடுகின்றோம். இந்த உலகில் இறந்தவர்களை எழுப்பி சாதனை படைத்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். குறிப்பாக வடலூர் ராமலிங்க சுவாமிகள். இவ்வுலகில் செத்தாரை எல்லாம் எழுக எனில் எவ்வுலகும் போற்ற எழுந்திருப்பர். செவ்வுலகில் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றோர் நோக்கும். உற்றவரை எற்றவர்க்க ஒற்று. இந்த உலகில் மரணம் அடைந்தவர்களை எழுப்ப இயலும். செம்மையான இந்த உலகில் திருச்சிற்றம்பலத்தில் உள்ள சிவனுடைய திருவருளை பெற்றவர்கள் எந்த உலகத்திலும் இறந்தவர்களை எழுப்பி விடுவார்கள் என்று குறிப்பிடுகிறார். மேலும் நம்முடைய உடலில் உள்ள தச வாயுக்கள் அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு ஒவ்வொன்றும் அதன் பணியை நிறைவாக செய்து பின்னர் ஒடுங்கி நிலையாக இருந்தால் மரணமில்லா பெருவாழ்வு சாத்தியமான ஒன்று. சாதாரண மனிதர் உடலில் இருந்து இறந்தவுடன் அனைத்து வாயுக்களும் வெளியேறிவிடும் என்பது சித்தர்களின் குறிப்பில் இருந்து தெரியப்படுகின்றது. தனஞ்சயன் என்ற வாயுவானது உடலை விட்டு நீங்காமல் இருக்கும். இறந்தவர்களை புதைத்த பின்பு 3வது நாள் அந்த தனஞ்சயன் என்ற பிராணன் அவர்களின் உடலை விட்டு வெளியேறிவிடும். ஆனால் சித்தர்களும் ஞானியர்களும் இந்த தனஞ்சயனானது உள்ளுக்குள்ளேயே அப்படியே நிலைத்து விட்டிருக்கும் இந்த அற்புத பிராணனை உள்ளே நிறுத்தி வைத்து உலகிற்கு நல்ல ஆற்றலை தருபவர்களே நாம் சித்தர்கள். ஆதலால் மானிட தேகம் என்பது சாதாரணமானதல்ல. இந்த மானிட தேகத்தினை அழியாத கற்ப தேகமாக மாற்ற வேண்டிய அவசியத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். 96 சிவ தத்துவங்களை கடைப்பிடித்து மகான்களாக ஞானியர்களாக உலா வந்தவர்கள் பலர் உள்ளனர். இந்த 96 தத்துவங்களும் சரீரத்தின் தத்துவங்களை உணர்த்தவே அவ்வாறு சொல்லப்பட்டது. சரீரத்தின் தத்துவம் பஞ்சபூதங்களில் தொடர்புடையது என்பதை நாம் அறிவோம். இந்த பஞ்சபூதங்களோடு அதாவது இயற்கையோடு இயல்பாக நாம் ஒன்றி இருந்தால் சித்தர்களின் அருளை பெற இயலும். உடலில் உள்ள தச வாயுக்களை சிறப்பாக்கி கொள்ள இயலும். சுவாசம் செல்லும் வழியை பூரணம் என்று சொல்கிறோம். அந்த சுவாசத்தின் தத்துவத்தை உணர்ந்து பூரணமடைய வேண்டும். வலது பக்க மூச்சினை நாம் பிங்களை என்றும் சூரியகளை என்றும் அழைக்கின்றோம். அதுபோன்று இடது பக்க மூச்சினை இடகலை என்றும் சந்திரகலை என்றும் அழைக்கின்றோம். இந்த இரண்டும் பூரணத்தின் வழியாக சென்று வெப்பம் ஏறி உள்ளிருக்கும் ஆன்ம ஜோதியை காண வைக்கும். இந்த ஆத்ம ஜோதியை காண்பதற்கு நாம் பயணப்பட வேண்டும். கற்ப மூலிகைகள் மூலமாகவும் அபூர்வமான சித்துக்கள் மூலமாகவும் சித்தர்கள் மாண்டவர்களை மீட்டு தந்துள்ளார்கள். நம்முடைய மரணத்திற்கு பின் நிகழ வேண்டிய கர்ம வினையின் அடிப்படையை உணர்ந்து
நம்மை வழிநடத்திய சித்தர்கள் அந்த வினையை மாற்றி அமைத்து நம்மை நல்ல கர்மத்தில் உழச் செய்து ஆசீர்வாதிப்பார்கள். அத்தனை சக்தி வாய்ந்தவர்கள் சித்தர்கள். எதையும் மாற்றும் வல்லவர்களே நம் சித்தர்கள் என்பதனை உணருங்கள். உதாரணத்திற்கு நாயன்மார்கள் சிறுதொண்ட நாயனார் என்பவர் சிவபக்தியில் தன்னுடைய பிள்ளையை கரியாக சமைத்து உணவாக படைத்தார். பின்னர் சிவபெருமானே அவருடைய மைந்தனை உயிர்ப்பித்து தந்தார். அதுபோன்று கபாலீஸ்வரர் ஆலயத்தில் பூம்பாவையை உயிர்ப்பித்து எழுப்பினார் திருஞான சம்பந்தர். அதுபோன்று கபீர் என்னும் மகான் ஒரு பெண்ணுடைய பெண் குழந்தையை புதைத்த மண்ணிலிருந்து மீட்டு கொண்டு வந்து தந்தார். ஆனால் இதுபோன்று பல சம்பவங்கள் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. உயிரானது நம்முடைய உடலில் கூடி வாழ்வதே வாழ்வாகும். வாழ்க்கை என்பது இறைவனோடு இணைந்த வாழ்க்கை என்பதை நாம் உணர வேண்டும். முக்தி அடைய வேண்டுமெனில் பஞ்சபூதங்களின் தன்மையினை உணர்ந்து அதற்கொப்ப ஐம்புலன்களையும் அளவோடு பயன்படுத்தி பிறவி வேறெருக்கும் பிறவாமை நெறியை நாம் கடைபிடித்தாக வேண்டும். இதையே இடைக்காடார் தொல்லை பிறவி தொல்லைக்காரருக்கு முக்திதான் இல்லை என்று ஊதுகுழல் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது வள்ளலாரின் தாரக மந்திரம். ஞான அமிர்தத்தை பருகுவதற்கு நாம் பசித்திருக்க வேண்டும். நம்முடைய நல்ல செயல்களாலும் தொண்டுகளாலும் நாம் தனித்திருக்க வேண்டும். மேலும் எந்த நிலையிலும் ஞானத்தை அடைவதற்கு விழித்திருக்க வேண்டும். அவ்வாறு நம் வாழ்வில் கடைபிடித்தால் உலகிலேயே உயர்ந்த பதவியான மரணமிலா பெருவாழ்வை நாம் அடைய முடியும். ஒன்றையும் சேராயோ என்பது அகப்பே சித்தர் குரல். தன்னை அறிந்தேண்டி தனிக்குமரி ஆனேனடி என்பது பட்டினத்தார் பாடல். நாம் ஆணாக இருப்பின் நமக்குள் பெண்ணின் தன்மையினை உணர்ந்திருக்க வேண்டும். அதுபோல் பெண்ணாக இருப்பின் நமக்கு ஆணின் தன்மையை நாம் இறையின் உணர்வை உணர இயலும். அதைத்தான் அகப்பே சித்தர் ஒற்றையும் சேராயோ என்கிறார். அதை போலவே பட்டினத்தாரும் உரைக்கின்றார். பல மகான்கள் இறைவனுடன் ஒன்று கலக்கும் விதத்தினை வெவ்வேறு வழியில் உணர்த்தியிருக்கின்றார். காட்டை விட்டேன், வீட்டை விட்டேன், என் பெயரும் விட்டிட்டேன், ஊரை விட்டேன், உற்றார் உறவினர் விட்டேன், என் சமயத்தையும் விட்டேன், பெறுவதும் விட்டேன், பிறப்பதும் விட்டேன், நான் பிணமாவதும் விட்டிட்டேன், என் விருப்பப்படி இருப்பேன், என் நண்பலத்தில் நான் இரண்டரக் கலந்தேன். ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அருளியிருக்கின்றார். அதாவது மேற்சொன்ன பாடலில் இந்த உலகியலில் எதையும் விடாமல் எல்லாம் வேண்டும் வேண்டும் என்றே ஆன்மீக வாழ்வில் ஞானத்தை மறந்து தேவைக்காக நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அல்லாது நம்முடைய சொத்துக்கள், சொந்த பந்தங்கள், சமய சாதிகள், மற்ற உலகிய வழக்கங்கள் என அனைத்திலும் பற்றுடன் பழகி பற்றற்று மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். அவ்வாறு நாம் செயல்படும் போது இறைவனோடு இரண்டரக் கலக்கலாம் என்று ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் தெளிவுற உரைக்கின்றார். தாம் அறிவார் அண்ணல் தான் பணிவார் அவர், தாம் அறிவார் அறம் தாங்கி நின்றார் அவர், தாம் அறிவார் சில தத்துவர் ஆவார்கள், தாம் அறிவார்க்கு தமர்பரன் ஆகுமே. இந்த உலகியலில் அறத்தினை செய்து வாழும் நல்ல அன்பர்கள் தன்னை அறியும் ஆற்றல் பெறுவார்கள். அதுபோல அந்த மேன்மையை செய்யும் சிலர் தத்துவங்கள் பேசும் பண்புடையவர்களாக மாறுவர். தன்னை அறியும் ஆற்றலை உணரும் போது அவர்களே தாமே பரம் என்று உணர்வார்கள். என்னை எனக்கரிய இருவினையும் ஈழத்து தன்னை அறியுமிடம் தானறிந்து கொண்டேண்டி, தன்னை அறியுமிடம் தானறிந்து கொண்ட பின்பு என்னை அறியாமல் என் கண்ணம்மா இருந்தேன் ஒரு வழியாய். அழுக்கணி சித்தர் பாடல். இந்த உலகில் பிறந்து வினைகள் அனைத்தையும் முடித்து முழுமையாக தன்னை அறியும் ஆற்றலை உணர்ந்து கொண்டேன். அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். இறுதியில் உன்னை சரண் அடைந்து விட்டேன் என்று அழுக்கணி சித்தர் சிறப்புற உரைக்கின்றார். தன்னை யார் என்று அறிந்தவர் சிவனடி பணிவர். தன்னை அறிந்தவர் அறத்தை மேற்கொண்டு செய்வர். தன்னை அறிந்தவரே உண்மை அறிந்தவர். இவருக்கு இறைவன் உறவினன் ஆகிறான். தன்னிலை உணர்ந்தவர்கள் அனைவரையும் மதிக்கும் பண்பை, அறத்தை வழிநடத்தி சிறப்புகள் செய்யும் உள்ளம் கொண்டவர்களாகவும் அனைத்தும் சிவமாக பார்க்கும் பெரும் பண்பு உடையவராகவும் இருப்பர்.
இந்த குணங்கள் கொண்டவர்கள் இறைவனின் உறவினர்கள் ஆவார்கள் என்கிறார் சித்தப்பெருமக்கள். தன்னை அறிந்து ஒழுகுவோர் தன்னை மறைப்பார். தன்னை அறியாதவரே தன்னை காட்டுவார். அதாவது இந்த ஆன்ம வாழ்வில் தன் நிலையை உணர்ந்து மேன்மை அடைந்தவர்கள் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அவர்களே மரணமில்லா பெருவாழ்வை அடையும் பாக்கியம் பெற்றவர்கள். அதனை தவிர்த்து தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு விளம்பரம் செய்து கொண்டு தன்னை யாரென்று உணராது வாழ்பவர்கள் தன்னைத்தானே மெய்ச்சி கொண்டு வீழ்ந்து போவார்கள் என்று பாம்பாட்டி சித்தர் கூறுகின்றார். தன்னை அறிவது அறிவாம் அகுதன்றி பெண்ணை அறிவது பேயறிவாகுமோ? மேற்கண்ட பாடல் தன்னை அறிவதே அறிவாகுமோ? அவ்வாறு தன்னை அறியாமல் உடலில் உள்ள சத்துக்கள் நீங்கிய பிறகு பற்றுக்களின் மீது அவ்வாறு நம்பிக்கை கொண்டு தன்னை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்பவர்களின் அறிவே பேயறிவாகும் என்று திருமூலர் உரைக்கின்றார். ஆக மாய இருளில் சிக்குண்டு ஞான நிலையை அடையாமல் மனிதனிடம் விழுந்துவிடக்கூடாது என்று எல்லா சித்த பெருமக்களும் பாடல்களில் விளக்கியுள்ளார்கள். தன்னை அறிய வேண்டும் அகப்பேய், சாராமல் சார வேண்டும் பெண்ணை அறிவதெல்லாம் அகப்பேய், பேயறிவு ஆகுமடி உன்னை அறிந்ததால் அகப்பேய் ஒன்றையும் சேராயோ. அகப்பே சித்தரும் இறைநிலையை அடைய வேண்டுமெனில் நாம் தன்னை அறியும் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தன்னிலை உணரும் போது நாம் மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் என்று வெட்ட வெளியாக உரைக்கின்றார். ஆன்மீக மெய் அன்பர்களே, இந்த பதிவினை இதுகாரும் பொறுத்திருந்து கேட்டதற்கு மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். பார்த்து முடித்தவுடன் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இதன் அடுத்த பகுதியை நாளை கூறவிருக்கின்றேன்.